ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். 3 முட்டை, பட்டர் கொஞ்சம், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், வாசனை இல்லாத ஆயில். நான் இன்றைக்கி ஹெல்த்தியான நாகாவோட மைதா மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். அது உடம்புக்கு நல்லது. அப்புறமா கொஞ்சம் சீனி எடுத்துக்கோங்க. முதல்ல எடுத்து வச்ச 3 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி 7 ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. அது கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் மசிச்சு விட்டு கலக்கிக்கோங்க. பீட்ரு யூஸ் பண்ணி நல்லா நிறைய நுர வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது எந்த மாதிரி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒன்றும் கொஞ்சம் நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட்டரும் அதோட கொஞ்சம் பாலையும் காய்ச்சி ஆற வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் நான் இதை காமிக்கலை. அது கூட மைதா மாவு சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. அது கூட கோகோ பவுடர் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 2 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டான பிளேட் எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு என்ன பிளேட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் ஊற்றிடுங்க. ஒரு ஆயில் தடவின ப்ரௌன் பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு இது எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா தட்டிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற பபுள்ஸ்லாம் அப்போ தான் வெளியே வரும். இந்த மாதிரி நல்லா தட்டினீங்கன்னா தான் அந்த பபுள்ஸ்லாம் வெளியே வரும். அப்படின்னா தான் நல்லா க்ளீனாக இருக்கும். அது நல்லா தட்டிக்கோங்க. ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ண அவனில் இதை கொண்டு போய் வச்சுட்டு மூடிடுங்க. $160°C 30 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அந்த கேக்கை பார்த்தாலும் எனக்கு நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம 30 நிமிஷத்துக்கு கழிச்சு அதை எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஊசியோ இல்லை இதை வச்சு குத்திக்கணும். நம்ம பட்டர் ஷீட் போட்டுறதுனால எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருந்துச்சு.